Hey guys, இந்த வீடியோவில் டாப் 10 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 1,50,000 என்னென்ன பைக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த 1,50,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பைக்ஸ் இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட் பைக்ஸ் இருக்குங்க. கம்யூட்டர் பைக் இருக்குது, ஃபேமிலி செக்மெண்ட் பைக் இருக்குது, அஃபோர்டபுளான ப்ரைஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160cc 150cc உங்களுக்கு 200cc வரைக்கும் பெஸ்ட்டான ப்ரைஸில் பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் இந்த அண்டர் 1,50,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எக்கச்சக்கமான பைக்ஸ் இருக்கு. இந்த வீடியோவில் டாப் 10 பெஸ்ட் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் அண்டர் 1,50,000. நீங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V அப்படிங்கிற இந்த ஒரு மாடல். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு 1,38,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹீரோவில் ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாடலை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பெஸ்டான ஒரு மாடல். இந்த எக்ஸ்ட்ரீம் 160R 4V பொறுத்த வரைக்கும் நல்ல டிசைன், நல்ல கான்ஃபிகரேஷன், சூப்பரான கிராஃபிக்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே ரீசன்ட் டைம்ல வந்து கொடுத்திருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 163cc ஆயில் கூல்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் சிங்கிள் சிலிண்டர்ல. அண்ட் இந்த மாடல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பாத்தீங்கன்னா 17 ஹார்ஸ் பவரும் 15 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு. அதனால இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்கும். மைலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா 45க்கும் மேல தாராளமா இதோட மைலேஜ் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், ABS அவைலபிளாக இருக்கு. 145 கிலோகிராம் வெயிட், 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி நல்லா இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா 165 mm வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கில் ஸ்விட்ச் இருக்கு, பில்லியனுக்கு கிராப் ரயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் சொல்லிட்டு நல்ல பெஸ்டான கான்ஃபிகரேஷனோட ஒரு 160cc பெஸ்டான மாடல் ஹீரோ கிட்ட இருந்து ஒரு டிராஃபிக்ல சிட்டியில் நீங்க ஓட்டுறதுக்கு டெஃபினட்டா ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு மாடல். இந்த மாடலை நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். 1,38,000 இருந்து 1,39,000 பிரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த மாடல் வந்து அவைலபிளாக இருக்கு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா யமஹாவோட FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல். யமஹாவில் நிறைய பைக் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி செக்மெண்ட்டுக்கு இல்லை ஒரு டெய்லி ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே நான் ரைட் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடல் 1,27,000 எக்ஸோரூம் ப்ரைஸ்லேயே அவைலபிளாக இருக்கு. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நல்ல குட் லுக்கிங் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இந்த 2026 இல்லைங்க, முன்னாடியே வந்து இதோட ஹெட்லைட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பார்க்கிறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் இந்த மாடல்ல உங்களுக்கு ABS எல்லாமே அவைலபிளா இருக்கு. 149cc ஏர் கூல்ட் சிங்கிள் சிலிண்டர் உங்களுக்கு 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. 13 ஹார்ஸ் பவரும் உங்களுக்கு 13.3 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படிங்கும்போது டெஃபினட்டா இனிஷியல் பிக்கப் மைலேஜ் டெஃபினட்டா 40க்கும் மேல உங்களுக்கு 45க்கும் மேல மைலேஜ் கொடுக்க முடியும். நல்ல வெயிட்லெஸ்ஸான மாடல். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 135 கிலோகிராம் தான் வெயிட் இருக்கு. சிட்டில டிராஃபிக்ல நீங்க தாராளமா இதை வந்து எடுத்துட்டு போகலாம். ஹீட் இஷ்யூ அப்படிங்கிறது கிடையாது. ஃபேமிலிக்கும் வந்து சூட்டபிளான பைக். ஏன்னா சிங்கிள் சீட் செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, 790 mm சீட்டோட ஹைட் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. டெஃபினட்டா ஒரு அண்டர் 1,50,000 பாக்குறீங்கன்னா யமஹாவோட FZS வெர்ஷன் 4 நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ABS வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் அவைலபிளா இருக்கு. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு E20 ஃபியூல் கம்ப்ளைண்ட் இருக்கு. ஸோ எல்லா மாடலுமே E20 தான் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கு, வைடான ரேடியல் டயர் கொடுத்திருக்காங்க, அண்டர் கவுல் கொடுத்திருக்காங்க, லைட் வெயிட்டான பாடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் யமஹாவோட FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல் இருக்கு. அண்டர் 1,50,000 இந்த மாடலையும் கன்சிடர் பண்ணி பாருங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் 180 மாடல் இப்போ ரீசெண்டா ரீலான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பஜாஜ் பல்சர் 180 ரொம்ப வருஷமா இந்தியால இருந்து திரும்பவும் டிஸ்கண்டினியூ பண்ணி திரும்பவும் இந்தியால ரீலான்ச் பண்ணிருக்காங்க. பல்சர் 180 பொறுத்த வரைக்கும் இப்போ நியூ லுக்ல கொடுத்திருக்காங்க. சிங்கிள் சீட் செட்டப் தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 180 வந்து ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்திருப்பாங்க, அந்த கட் சீட் கொடுத்திருப்பாங்க. அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இப்போ திரும்பவும் வந்து ரீலான்ச் பண்ணது வந்து சிங்கிள் சீட் செட்டப்ல கொடுத்திருக்காங்க. 178cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து அவைலபிளா இருக்கு. ஏர் கூல்டு தான் கொடுத்திருக்காங்க. DTSI இன்ஜின் தான் இருக்கு. 17 ஹார்ஸ் பவரும் 15 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி இருக்கு. நல்ல டயர் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்திருக்காங்க. 90/90 செக்ஷன் டயர் வந்து ஃப்ரண்ட்லயும், ரியர்ல 120/80 செக்ஷனும் கொடுத்திருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீலோட அவைலபிளா இருக்கு. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ரியர்ல ட்வின் ஷாக் அப்சர்வர் கேஸ் ஃபில்ட் வித் கேனிஸ்டரோட கொடுத்திருக்காங்க. 280 mm சிங்கிள் டிஸ்க் ஃப்ரண்ட்லயும், ரியர்ல 230 mm கொடுத்திருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 165 mm அவைலபிளா இருக்கு. அண்ட் கர்போட வெயிட் 156 கிலோகிராம் இருக்கு. இனிஷியல் பிக்கப், டாப் இன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டெஃபினட்டா தாறுமாறா கொடுத்திருக்காங்க. USB டைப் A
சார்ஜிங் போர்ட்டும் அவைலபிளா இருக்கு. நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்கு, எர்கனாமிக்ஸ் நல்லா கொடுத்திருக்காங்க. ஓவராலா ஒரு 180 சிசில உங்களுக்கு அண்டர் 1,50,000 நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த மாடலை கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். 1,30,000 சம்திங் உங்களுக்கு இதோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் நாலாவதா பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350. ஸோ இந்த ஹண்டர் 350 பாத்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஹண்டர் 350 யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரெகுலர் யூசேஜுக்கு நல்ல இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு வேணாம், எனக்கு வந்து ஒரு நல்ல மைலேஜ் ஒரு சைலண்டான ஒரு மாடலா இருக்கணும், ரெகுலரா டெய்லி நான் யூஸ் பண்ணணும், ஒரு கம்ப்யூட்டரா யூஸ் பண்ணணும். ஆனா இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு. நான் வீக்கெண்ட் ரைட்ஸும் போகணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த மாடல் நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணி பாருங்க. இப்போ ரீசெண்டா இதுல நிறைய நியூ மாடல்ஸ், நியூ கலர், ஃப்ரெஷ்ஷான கலர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் பிரீமியம் டாப் அப்படின்ற மாதிரியான மாடல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட பேஸ் மாடல் பாத்தீங்கன்னா டார்மேக் பிளாக் அப்படிங்கிற மாடல் 1,50,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. அதுவும் இப்போ நியூ மாடல், அதாவது நியூ கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 1,50,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல நீங்க தாராளமா இந்த மாடலை வந்து வாங்கலாம். டெஃபினட்டா ரெகுலர் யூசேஜுக்கு நல்லா இருக்கும். அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ் அவைலபிளா இருக்கு, கலர் ஆப்ஷன்ஸா இருக்கட்டும், கிராபிக்ஸா இருக்கட்டும், எல்லாமே இப்போ நியூவா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஹண்டர் 350 பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு கம்ப்யூட்டர் பைக் ராயல் என்ஃபீல்டு நீங்க கண்டிப்பா இந்த மாடலை நீங்க சூஸ் பண்ணலாம். இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 349 சிசி சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. 20.2 ஹார்ஸ் பவரும் 27 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் இருக்கு, மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அனலாக் அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு. நல்ல மைலேஜ் 35-36 கிலோமீட்டர் மைலேஜும் கொடுக்க முடியும். அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் 150 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் 177 கிலோகிராம் வெயிட் இருக்கு. ராயல் என்ஃபீல்ட்லேயே கொஞ்சம் வெயிட் கம்மியான ஒரு மாடல் அப்படின்னா கூட நம்ம இந்த ஹண்டர் 350 சொல்லலாம். 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்கு. பேஸ் மாடல் 1,50,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல. ஸோ இதை நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணி பாருங்க. அண்ட் அஞ்சாவதா பாத்தீங்கன்னா டிவிஎஸோட ரோனின் 225 ஒரு ஸ்கிராம்ப்ளர் மாடல் பைக். எனக்கு தெரிஞ்சு டிவிஎஸ்ல ஒரு யூனிக்கான பைக் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதுவும் ஒரு அண்டர் 1,50,000 அப்படின்னா இந்த மாடலை நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இதுலயே உங்களுக்கு அகோண்டா எடிஷன் இந்த மாதிரியான நியூ எடிஷன்ஸ் எல்லாம் இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. நியூ கிராபிக்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பேஸ் மாடல் 1,26,000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா மிட் வேரியன்ட் 1,49,000 எல்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசைன் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஸ்கிராம்ப்ளர் டிசைன் தாங்க இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். 225 சிசி ஆயில் கூல்டு 4/4 வால்ல சிங்கிள் ஓவர்ஹெட் கேம்ஷாஃப்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. மைலேஜ் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இதுலயுமே 35 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து தாராளமா கிடைக்கும். அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுத்திருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளா இருக்கு. 20.4 ஹார்ஸ் பவரும் 19 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த மாடல் 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 159 கிலோகிராம் வெயிட்டும் 181 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளா இருக்கு. ஜிடிடி கொடுத்திருக்காங்க. அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் அவைலபிளா இருக்கு. ரைடிங் மோட்ஸ் பாத்தீங்கன்னா ரெயின், அர்பன் அப்படிங்கிற ரைடிங் மோட்ஸ் இருக்கு. ஹசார்ட் லேம்ப் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாடல்ல சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கு. டிடி கொடுத்திருக்காங்க. ஐஎஸ்டி இருக்கு. எக்கச்சக்கமான நியூ ஃபியூச்சர்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து ரோனின் 225ல கொடுத்திருக்காங்க. நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்ததா ஆறாவதா பாத்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட ரொம்பவே அண்டர் ரேட்டடான NX 200 அப்படின்னு சொல்லலாம். அட்வென்ச்சர் மாடல். அட்வென்ச்சர்னா உடனே நீங்க அட்வென்ச்சர் மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. ரெகுலர் கம்ப்யூட்டரும் நீங்க கம்ப்யூட்டராகவும் யூஸ் பண்ண முடியும். அதே சமயம் ஸ்லைட்லி ரொம்ப கம்மியான ஆஃப் ரோடும் இதை வந்து நீங்க எடுத்துட்டு போகலாம். ஏன்னா இதோட அந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்பா இருக்கட்டும், இல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. NX 200 பொறுத்த வரைக்கும் 1,68,000 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லிஸ்ட்ல இந்த மாடல் நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு அண்டர் ரேட்டடான ஹோண்டா மாடலுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து NX 200லாம் வந்து நான் ரோட்ல பார்த்ததே கிடையாது. இந்த மாடலை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டா ஒரு பெஸ்டான ஒரு மாடலா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து நல்ல இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நல்ல மைலேஜ் கொடுத்திருக்காங்க. ஒரு யூனிக்கான டிசைனாவும் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாடல் எல்லாமே ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற அந்த டிசைன் தான் இருக்கும். பட் இந்த மாடல் ரொம்ப யூனிக்கா இருக்கு. 184 சிசில சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. 17 ஹார்ஸ் பவரும் 16 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், ஏபிஎஸ் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கு. நல்ல டயர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அலாய் வீல்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. அண்ட் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் சொல்லிட்டு டெஃபினட்டா இந்த மாடலை நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஏழாவதா பாத்தீங்கன்னா சுசுகியோட ஜிக்ஸர் மாடல்ஸ். நீங்க SF மாடல் எடுத்தாலும் சரி, இல்ல ஜிக்ஸர் எடுத்தாலும் சரி, 150 சிசில வேல்யூங்க, டெஃபினட்டா வேல்யூ. பட் நீங்க மத்த பைக்ஸ்ல பாக்குற மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1,37,000 வந்து உங்களுக்கு பேஸ்
பேஸ் மாடல் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல ஒரு மாடல்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன். டெஃபினட்டாக சுசுகியில் நீங்கள் இந்த மாடல்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைமாவது ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் டெஸ்ட் ட்ரைவாவது பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நல்லா இருக்கும், யூனிக்காகவே இருக்கும். 155cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு கொடுத்துருக்காங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. அதனால மைலேஜ் நல்லா இருக்கும், இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்கும். பில்லியனுக்கு கிராப் ரைல்ஸ் இருக்குது, ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 165mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 148 கிலோகிராம் வெயிட்டும் 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டியும் இருக்கு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்கு. நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜிக்ஸர் மாடலும் சொல்றேன், ஜிக்ஸர் எஸ்எஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருக்கட்டும் இல்லை ஃபுல்லி ஃபைட் பைக்காக இருக்கட்டும் ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. எட்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜோட பல்சர் N160 மாடல். N160 மட்டும் இல்லைங்க, நிறைய பஜாஜ் பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கன்யூ பண்ணிட்டு திரும்ப ரீலான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பல்சர் N160மே வந்து குவைட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்கன்யூ பண்ணிட்டு திரும்பவும் ரீலான்ச் எல்லாமே பண்ணி இப்போ நிறைய நியூ கலர் ஆப்ஷன்ஸ் அப்புறம் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் 1,14,500 rupees எக்ஷோரூம் ப்ரைஸ்லையும், டியூவல் சேனல் ஏபிஎஸ் சிங்கிள் சீட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1,17,000 எக்ஷோரூம் பிரைஸ்லயும் வாங்க முடியும். டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கு, சிங்கிள் சீட் வித் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து 1,26,000, டியூவல் சேனல் ஏபிஎஸ் ஸ்பிளிட் சீட் அப்புறம் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் இருக்கிறது 1,27,000 எக்ஷோரூம் பிரைஸ்லயும் வாங்க முடியும். எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து எல்லாத்துலயுமே வந்து அவைலபிளா இருக்கு. டெஃபினட்டா N160 எனக்கு தெரிஞ்சு NS160 விட நீங்க இந்த மாடலை நம்பி வாங்கலாம் அப்படிங்கிறது தான். நல்ல பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ் நல்லா இருக்குது. டிசைன் வந்து உங்களுக்கு பை ஃபங்க்ஷனாலிட்டி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 164cc சிங்கிள் சிலிண்டர் இருக்குது. 16 ஹார்ஸ் பவரும் 15 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சீட்டை பொறுத்த வரைக்கும் 790mm வந்து 95mm வந்து பார்த்தீங்கன்னா சீட்டோட ஹைட்டும். இதில் உங்களுக்கு 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. நல்ல யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, சிங்கிள் சீட் செட்டப் இருக்கக்கூடிய மாடல் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பிளிட் சீட் செட்டப் இருக்கக்கூடிய மாடல் இருக்குது. நல்ல ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஃபேமிலியுமே வந்து யூஸ் பண்ணலாம், ரெகுலரா யூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டராகவும் இந்த மாடலை நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்ததா உங்களுக்கு 9வதா பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 4 வால் மாடல் ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்குங்க. இன்னைக்கு இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா RTR 164V அப்டேட் மாடல் வந்து கொடுத்திருந்தாங்க. அதோட டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனல் இருக்கு. RTR 164V மட்டும் நீங்க பார்க்கணும்னா அந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னாவே போதும். இந்த மாடல் பாத்தீங்கன்னா 1,25,000 எக்ஷோரூம் பிரைஸ்ல பேஸ் மாடல் அவைலபிளா இருக்கு. இப்போ நான் என்னென்ன வேரியன்ட் என்னென்ன பிரைஸ்ல என்ன கான்ஃபிகரேஷன்ல இருக்கு அப்படின்றது சொல்றேன். பேஸ் மாடல் RTR 164V பாத்தீங்கன்னா 1,25,000 சிங்கிள் சேனல் ABS வேரியன்ட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABS இருக்கு, டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது, டிஜிட்டல் LCD கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மாடல் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கிடையாது, மேட் பிளாக், ரேசிங் ரெட் அப்படிங்கிற ரெண்டு கலர் இருக்கு. அடுத்ததா டியூவல் சேனல் ABS மாடல் பாத்தீங்கன்னா USD வேரியன்ட். இதுல டியூவல் சேனல் ABS இருக்கு, அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுலயுமே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இதுல உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் இருக்கு. இதோட பிரைஸ் 1,31,000 எக்ஷோரூம் பிரைஸ் இருக்கு. டாப் மாடல் பாத்தீங்கன்னா USD front forks TFT வேரியன்ட், டியூவல் சேனல் ABS இருக்கு, அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்திருக்காங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல 5 inch TFT கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் எக்ஸோனட் அந்த ஒரு கனெக்ஷன் உங்களால பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் இருக்கு, மேட் பிளாக், ரேசிங் ரெட், மெரைன் ப்ளூ அப்படிங்கிற 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிரைஸ் 1,38,000 எக்ஷோரூம் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. கடைசியா 10வதா பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹோண்டாவோட யூனிகார்ன் 160. இது ஒரு நல்ல ஒரு மாடல். நீங்க வந்து சிட்டில டிராஃபிக்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்டா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா டிசைன் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, மைலேஜ் நல்லா இருக்கணும்னு யோசிச்சீங்கன்னா நீங்க இந்த மாடலை கண்டிப்பா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த யூனிகானை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஷோரூம் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ரொம்ப 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 கம்மியாக தாங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா 1,13,000 எக்ஷோரூம் பிரைஸ் தான் அவைலபிளா இருக்கு. 1,13,000 எக்ஷோரூம் பிரைஸ் அப்படிங்கும் போது டெஃபினட்டா இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஃபேமிலிக்காக யோசிக்கிறீங்கன்னா இது நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணி பார்க்கலாம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 162cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடல்ல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அவைலபிளா இருக்கு, மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு டியூப்லெஸ் டயர், 18 inch வீல் வந்து அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் சிங்கிள்ல இருக்கு, ஃப்ரண்ட்ல, ரியர்ல ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளா இருக்கு. டெஃபினட்டா இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 139 கிலோகிராம் தான் வெயிட் இருக்கு, 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி. அண்ட் நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குங்க, 187mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலிக்காக பாக்குறீங்க, ஒரு ரொம்ப ரொம்ப பிரைஸ் கம்மியா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க யூனிகார்ன் 160 கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டாப் 10 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 1,50,000 என்னோட ஃபேவரட்டான இந்த 2026ல நீங்க கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு மாடல்ஸ் நான் சொல்வேன். உங்களுக்கு இந்த 10 பைக்ஸ்ல எந்த
எந்த பைக் ரியல் வேல்யூ ஃபார் மணி அண்டர் 1,50,000 பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதை வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ கிரேட் டே.